ஹாய் காய்ஸ், இன்றைக்கி 1 கிலோ ஜிலேபி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதான் வாங்கின்னு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் சமைக்க போகிறாங்க இன்றைக்கி, பார்க்கலாம். மீன் குழம்பு வந்து இப்போ பண்ணுற மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க, பாருங்கள். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம்பா. எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு போடணும். கடுகு போட்டுக்கிதுன்னா அடுத்ததுமா வெங்காயம் போட போகிறோம்பா. கடுகு போட்டுக்கிதுன்னா வெங்காயம் நல்லா வதங்கணுமே கருவேப்பிலை போடுறோம். தக்காளி அடுத்து இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு கரண்டி போடணும். ஒரு கரண்டி போட்டோம்னா அடுத்து மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆல்ரெடி போட்டோம். நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடணும். புளி தண்ணி ஊற்றுறோம்பா. புளி கரைசல் மீன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிச்சதுமே மீன் போட்டுக்கிறோம். கடைசியாக ஜிலேபி மீன் பேர், இது வந்து ஏரி மீன். கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிறோம்பா. நல்லா வாசம் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும்ன்றாங்க. வந்துட்டு இருக்கோம். மூடியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். ஜிலேபி மீன் கடைசியாக ஜிலேபி மீன் குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கைஸ் கடைசியாக பண்ணி முடிச்சாச்சு. ஜிலேபி மீன் குழம்பு, அப்படியே ஜிலேபி கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப ஜோராகவே இருக்குது. அருமையாக அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. மீன் கூட அருமையாக வந்திருக்குப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சமையல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.